ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு டிசைன் சேலஞ்ச் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து டிசைன் சேலஞ்ச் 6. ஓகேங்களா? ப்ரீவியஸாக டிசைன் சேலஞ்ச் 5 பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து ஒரு சின்ன டிப்போட நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி வீடியோ போட்டதால டிசைன் சேலஞ்ச் 5 சீரீஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன டிப் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரொஃபைல் பேஜ் வந்து பண்ணியிருக்கேன் டிசைன் சேலஞ்ச் 6ல. ஓகேங்களா? இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? என்ன மாரி பண்ணணும், தென் வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் பண்ணியும் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஃப்ரேம் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னென்ன அசெட்ஸ் வேணுமோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். லைக் டைம் இருக்கும்ல, மேல ஹெடர். ஸோ அது, தென் வந்து சைட் மெனு, அதுக்கப்புறம் வந்து இந்த லைக், கமெண்ட், இந்த ஐகான்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணது எல்லாமே தனியா ஒரு செக்ஷனுக்குள்ள வச்சிருக்கேன். நான் இத வந்து ரீயூஸ் பண்றதுக்காக. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் வந்து நான் சூஸ் பண்ணிக்க போறேன். ஃப்ரேம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோன் ஸ்க்ரீன் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஃப்ரேம் வேணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இந்த ஃப்ரேம் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டிசைன் சேலஞ்ச். ஓகேங்களா? அதே மாரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்டைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? என்னென்ன கிரேடியன்ட் வேணுமோ, தென் வந்து பிளாக் ஷேட் இது எல்லாமே நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் அத தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்கிரவுண்ட் கலர். ஓகேங்களா? இது வந்து கலர் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கு. 1515 2F. ஓகேங்களா? நீங்க வேணும் அப்படின்னா ரீயூஸ் பண்றதுக்காக நான் கலர் கோட் வந்து மென்ஷன் பண்றேன். பிகாஸ் ஸ்டைலா இருக்கனால உங்களுக்கு கலர் கோட் தெரியாது. ஸோ வந்து நான் கலர் கோட் வந்து மென்ஷன் பண்ணேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஹெடர் வந்து வைக்க போறேன். ஜஸ்ட் நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு என்ன ஸ்பேசிங்ஸ் வேணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். தென் லேஅவுட் கிரிட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? 14 மார்ஜின் ஒரு 20, கட்டர் 20 இருக்கட்டும். மார்ஜின் ஒரு 18 நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து கலர் வந்து தெரியாததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிமிலியர் டு ஒயிட் கிட்ட வந்து நான் கொண்டு போகிறேன். ஸோ வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து விசிபிளாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெடர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேக் சைட் பேக் ஐகான் ப்ளஸ் வந்து மெனு ஐகான் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஆல்ரெடி ஓகே, இந்த பேக் ஐகான் மட்டும் நான் இதில் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கிரிட் அவுட்லைன் மார்ஜின் போட்டிருக்கோம்ல, அந்த எட்ஜில் வந்து வைக்கிறோம். ஓகேங்களா? ஏன் வந்து இந்த கிரிட் மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து அலைன்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம அலைன் பண்ணும்போது வந்து ஈஸியா அலைன் பண்ணிக்க முடியும். தென் அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்பேசிங் வந்து நம்ம கொடுக்கணும். மொபைலோட ஸ்க்ரீன்ல வந்து எட்ஜ் வரைக்கும் வந்து நம்ம டிசைன் வந்து வைக்கக்கூடாது. ஓகேங்களா? எண்ட் வரைக்கும் அதுல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுக்காக அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து பண்றோம். ஓகேங்களா? நான் இது 2மே வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, சென்டர் அலைன் குடுத்துர்றேன். வெர்டிக்கல் அலைன் எல்லாமே குடுத்துட்டு, தென் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, குரூப் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? இப்போ இந்த செக்ஷன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். தென் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வைக்கணும். இப்போ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுங்க. வித் அண்ட் ஹைட் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? ட்ரா பண்ணிட்டு இதோட ஸ்பேசிங்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிளகின் வந்து யூஸ் பண்ண போறேன். சேவ் பிளகின்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிக்சல் அதுல இருந்து நான் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்க போறேன். இந்த பிளகின்ல இருந்து. இது வந்து இமேஜஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான பிளகின். ஜஸ்ட் கலர்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க அதுக்கேத்த மாதிரி நான் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரேண்டமா இந்த மாதிரி நான் வந்து பிக் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? நான் வந்து இந்த ஃப்ளார் இமேஜை வந்து நான் எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து இந்த சைடுல வந்து இந்த ஷேப் கொடுத்துருக்காங்களா, இதுல வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? சேம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதே வந்து சூஸ் பண்ணிக்க போறேன். இதை வந்து ஹைட் பண்ணி விட்டுறலாம். ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு அது வந்து இமேஜ் வந்து தேவையில்லை. ஸோ வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். தென் கிரேடியன்ட் கலர் வந்து நான் பிக் பண்ண போறேன். ஓகேங்களா? பிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க ஜூம் பண்ணீங்க அப்படின்னா, இதை ஹோவர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இடத்துல ஒரு ஆர்க் இருக்கும். இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை சென்டரா கொண்டு வந்துருங்க. ஆஹ் கொண்டு வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒன்று வந்து ஸ்டார்ட் பாயிண்ட், இன்னொன்று வந்து ஸ்வீப் நம்ம
எக்ஸ்டெண்ட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நம்ம கொண்டு வர்றது. தென் வந்து இது வந்து ரேஷியோ. இதை வந்து நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சர்க்கிள் சைடில் வந்து அவுட்லைன் மாதிரி நம்ம வச்சிடணும். அந்த இது வந்து ரெடி ஆயிரும். தென் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இந்த கிரேடியண்ட்டோட கலர் நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா நான் அதுவும் காமிக்கிறேன். லீனியர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 3 கலர்ஸ் மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒன்று வந்து ப்ளூ, அதோட கோடு இது. தென் வந்து பர்பிள் இந்த ஷேட். தென் வந்து ரெட் ரெட் ஆர் பிங்க் அந்த ஷேட் வந்து வரும். ஓகேங்களா? இது வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கே டூல் யூஸ் பண்ணி நான் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? பெட்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த சைஸில் இருக்கும்போது ஆல்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்பேசிங்ஸ் வேணும் இந்த சர்க்கிள்க்கும் இந்த டிசைனுக்கும் எவ்வளோ ஸ்பேசிங் வேணும் அப்படின்றது ஈஸியாக வந்து நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். நான் இமேஜ் வந்து வேறு சூஸ் பண்ணுறேன். நம்ம இமேஜ் நம்ம சூஸ் பண்ணுறதுலையும் இருக்குது. ஒரு நல்ல அட்ராக்டான லுக் வேணும் அப்படின்னா இமேஜ் சூஸ் பண்ணுறதுலையும் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி இருக்கு. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, நான் இந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது நல்லா பெஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆர்எல்ஸ் ஏன்னா நான் ஏன் வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட இமேஜ்லேயும் வந்து அந்த டிசைன் வந்து அட்ராக்டாக காமிக்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுற இமேஜஸ்லேயும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல இமேஜஸாக வந்து சூஸ் பண்ணுறேன். நம்ம இல்லை அப்படின்னா யூசர் ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நான் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த பொசிஷனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து ரெடியூஸ் பண்ணால் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன பொசிஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த செக்ஷன் முடிஞ்சு தென் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேம் எல்லாமே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ரொபோட்டோ இருக்குது. ட்விங்கிள் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃப்ரேமோட சென்டரில் வந்து நான் அலைன் பண்ணிக்க போகிறேன். இதோட சைஸ் வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 20 பிக்சல் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் இதோட ஸ்பேசிங்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேசிங்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கணும். பாப்பின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸ் பண்ண டிசைன்ஸில் வந்து பாப்பின்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதையே வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஎக்ஸ் டிசைனர் இதை வந்து போட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரியே நான் வந்து எடுத்துட்டு இதோட சைஸ் வந்து 12 அந்த மாதிரி நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் ரெகுலர் இதோட சைஸ் நான் இன்னுமே வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்பேசிங்ஸ் வந்து 8 பிக்சல் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸ்பேசிங்ஸ் ஆர் ரொம்ப ஸ்பேசிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 4 வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா. இது வந்து ரெகுலர் ஃபாண்ட்ல இருக்கு. ஓகே. இப்போ வந்து இந்த செக்ஷன் இது ஃபுல்லா நம்ம வந்து முடிச்சிட்டோம். தென் இந்த பட்டன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த பட்டன் நான் வந்து பண்றதுக்கு சேம் டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்றேன். இதோட இதை வந்து மீடியம், தென் வந்து 16 பிக்சல் நான் வச்சுக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபாலோ, தென் சென்டர் அலைன். இந்த இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ வந்து கொடுக்க போறேன், ஆட்டோ லே அவுட். ஓகேங்களா. இப்போ இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு லிட்டில் பிட் கொஞ்சம் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஹைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்க போறேன். பண்ணிட்டு ஸ்ட்ரோக் வந்து அப்ளை பண்றேன். ஒரு சின்ன பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். தென் நம்ம கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரேடியன்ட் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆர் 1, 1.4. ஓகேங்களா. இப்போ வந்து பார்டர் ரேடியஸ் கொஞ்சமாக வந்து பார்டர் ரேடியஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு 3 அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன், ரொம்ப வந்து கொடுக்கல. ஓகேங்களா. ஃபாண்ட் சைஸ் இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஹைட் அண்ட் வித் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அலைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து இந்த எவ்வளோ ஃபாலோவர்ஸ், கனெக்ஷன்ஸ், போஸ்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஒன்று பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிறேன். ஃபில் கலர் இதோட ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரே ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் பார்டர் ரேடியஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா. இன்னுமே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இந்த இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. தென் லிட்டில் பிட் வித் சேம் இதில் வந்துட்டு 10K அப்படின்னு சொல்லி நான் மாற்றிடுறேன். இதை வந்து ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஃப்ரேமாக நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக வந்து உள்ள கண்டென்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஃபாண்ட்ஸ் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கார்ட் சைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிக்கணும். தென் சேம் இதே மாதிரியே இந்த சப்ஹெட்டிங் டெக்ஸ்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபாலோவர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இன்னுமே வந்து நான் ஃபாண்ட்ஸ் கொஞ்சம் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இது ஹைலைட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஃபாலோவர்ஸோட கவுண்டிங்ஸ் வந்து ஹைலைட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். இல்லை அந்த ஃபாண்ட் மேட்சிங் மட்டும் கரெக்டாக அந்த சைஸஸ் வந்து நம்ம என்ன கார்ட் சைஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சேம் எல்லா கார்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிப்பீட்டடாக டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறோம். டூப்ளிகேட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா அலைன் ஆயிரும். உங்களுக்கு என்ன ஸ்பேசிங்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. தென் இதுக்கான ஸ்பேசிங்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். நான் 18 பிக்சல் வந்து வச்சுக்கிறேன். தென் 5K 50 இருக்குது. ஸோ அதை அப்படியே வந்து மாற்றிக்கலாம். 5K 50 போஸ்ட். ஓகேங்களா. கனெக்ஷன்ஸ் தென் லாஸ்ட்டாக வந்து அலைன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு ஹோல் மொத்த குரூப்பையும் வந்து நீங்கள் அலைன் பண்ணிக்கணும் லிட்டில் பிட் சென்டராக அலைன் ஆகிறதுக்காக அந்த கார்ட்குள்ளே. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஷோ பண்ணுற மாதிரி ஒரு செக்ஷன் வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது அப்படிதானே. ஸோ இந்த கலர் வந்து கோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கீழே வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறேன். இது வந்து செப்பரேட் செக்ஷன் மாதிரி. ஓகேங்களா. இது மேலே இருக்க தனி செக்ஷன் மாதிரி, கீழே இருக்கிறது தனி செக்ஷன் மாதிரி. ஸோ வந்து ஒரு ஃப்ரேம் ட்ரா பண்ணிவிட்டு ஃபில் கலர் கொடுக்க போகிறேன். அந்த கலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே சேம் நான் ஸ்டைலில் வந்து ஆட் பண்ணல. ஸோ வந்துட்டு அந்த கலர் அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி இந்த இதில் போஸ்ட், கமெண்ட்ஸ், வீடியோ, இமேஜஸ், டாக்குமெண்ட் இது எல்லாமே இருக்குல்ல, இதை வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கிரிட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன் அலைன் பண்ணுறதுக்காக. தென் ஹெட்டிங் நம்மளுக்கு வேணும். ஸோ வந்து இதை பிக் பண்ணிவிட்டு 14 பிக்சல் இது போதும் எனக்கு சைஸ் வந்து. ஸோ ஆக்டிவிட்டி ஓகேங்களா. இதை வந்து அலைன் பண்ணிக்கோங்க. தென் மேலே எவ்வளோ ஸ்பேசிங்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் 14 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
சம் பட்டன்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஒரு ஒரு டேப்பை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பட்டன் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சேம் இதையே வந்து நான் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டன் கிரியேட் பண்ணுறது ஈஸி தான். தென் வந்து சென்டரில் வந்து நான் டெக்ஸ்ட் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே வச்சுக்க போகிறேன் ஓகேங்களா. ஃப்ரேம் வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டு வந்து நான் எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து வித்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ வந்து நான் இந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட கிரிட் நான் என்ன அலைன் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபில் கலர், இதோட கலர் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். இதோட கலர் கோட் பார்த்தீங்கன்னா இந்த கோட் ஓகேங்களா. ஸோ அப்படியே காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் ஓகேங்களா. இப்போ கலர் அப்ளை பண்ணியாச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேமோட ஒர்க் வந்து பார்டர் ரேடியஸ். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து நான் கொடுத்துருவேன். எனக்கு எவ்வளோ வேணும் அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். உங்களோட கார்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹெட்டிங் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெட்டிங் ப்ளஸ் அந்த சர்க்கிளோட வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இந்த சர்க்கிளுமே வந்து அலைன் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் 2 வீக்ஸ் பிஃபோர் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் ஓகேங்களா. தென் குரூப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ், இது ஆல்ரெடி நான் பண்ண டிசைன் தான். ஸோ அதை அப்படியே நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு டிசைன் ஓகேங்களா. இந்த டிசைன் வந்து அப்படியே வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன டைட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஐகான்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஐகானிஃபை பிளக்இன் அதை யூஸ் பண்ணுறது அப்படினாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை சம் பேக்கேஜஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் சப்ஹெட்டிங்க்கு சேம் அதே மாதிரியே டெக்ஸ்ட் நான் டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் பட் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்றத. அதுக்கப்புறம் வந்து ஐகான்ஸ் சேம் அதே மாதிரியே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐகான்ஸ் வந்து நான் எண்ட் ஆஃப் த இமேஜ் கிட்ட இருக்கணும்னு இதை பிளேஸ் பண்ணிடுறேன். தென் கவுண்டிங்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக அந்த கமெண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அலைன் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அலைன் பண்ணிடுறேன். குரூப் பண்ணியாச்சு. தென் இது ரெண்டுமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ ஓகேங்களா. இதை இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். தென் லிட்டில் பிட் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். மேலே டாப்பில் வந்து 8 பிக்சல் ஸ்பேசிங், பாட்டம்லேயும் 8 பிக்சல் வந்து ஸ்பேசிங் இருக்க மாதிரி ஓகேங்களா. இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலே கொண்டு வந்துடலாம். நம்மளோட போஸ்ட் இதோட ஸ்பேசிங்ஸ் வந்து 20 பிக்சல் வந்து ஸ்பேசிங் வந்து நான் அலைன் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்பேசிங் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 12 பிக்சல் வந்து ஸ்பேசிங்ஸ் கொடுத்துருக்கேன். தென் ஸ்க்ரோல் வரும் ஓகேங்களா. இப்போ நம்ம இதை பண்ணியாச்சு. சேம் இமேஜஸ் தான் நான் சேஞ்ச் பண்ணல ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிரிட்டை வந்து ஹைட் பண்ணியாச்சு. நம்மளோட டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இவ்வளோ தான் சிம்பிள். நம்ம ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஒரு டிசைன் ட்ரை பண்ணும்போது சம் ரெஃபரன்ஸோட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். இதான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் நம்மளோட டிசைன் வந்து இவ்வளோ தான் ஓகேங்களா. இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.